அப்படி டிஃபென்ஸ் ஏரியா, டிஃபென்ஸ் எஸ்டேட் அப்படி. இதுதான் என்ட்ரன்ஸு. நான், அப்பா, அப்புறம் பின்னாடி வந்து ஒரு பேசஞ்சர் இருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே போனோம்னா நம்ம ஹெவி வெஹிக்கிள் வார்லலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல டேங்க், அந்த பீரங்கி வந்து அதுக்கு மட்டும் ஸ்பெஷலாக போகிறதுக்கு தான் அந்த ரோடு. ஃபைனலி நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் ஏர்ஃபோர்ஸ் கேன்டீனு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து June 11, கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. கிளைமேட்டும் கொஞ்சம் க்ளவுடியாக, அந்த வெயில் இல்லாமல் தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆவடி ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஆவடியில் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க இந்த வீடியோவில் பாருங்கள். அங்கே என்னென்ன ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் என்னென்னலாம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். மெயினாக நாங்கள் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் எதுக்கு போகிறோன்னா கேன்டீனுங்க. ஏர்ஃபோர்ஸ் கேன்டீனில் ஐட்டம்ஸ்லாம் பொருள்லாம் வாங்குறதுக்கு போகிறோம். ஸோ நான் ஏர்ஃபோர்ஸ் கேன்டீனில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிராஃபிக்கும் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வீக் டேங்கிறனால கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக எங்கன்னா அம்பத்தூர் ஓட்டி தாண்டிட்டோம், அப்படியே போயிட்டே இருக்கிறோம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து யார் யார் போகிறோன்றதே நான் உங்கள்கிட்ட சொல்ல பாருங்கள். இன்னைக்கு ஆக்சுவலி நான், அப்புறம் எங்கள் அப்பா ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்பா வந்தால் தான், அவரோட ஐடி கார்டு இருந்தால் தான் உள்ளே நம்ம என்ட்ரு ஆக முடியும், ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கேன்டீனுக்குள்ளே உள்ளே போக முடியும். ஸோ அதனால் நான், அப்பா, அப்புறம் பின்னாடி வந்து ஒரு பேசஞ்சர் இருக்காங்க. இவங்களை உங்களுக்கு தெரியும், விஐபி. என்ன ஹரணிகா டல்லாக வர? ஃப்ரெண்ட்ஸ், ஹரணிகா வந்து கொஞ்சம் தூக்கத்தில் இருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. நம்ம வந்து கரெக்டாக என்ட்ரு ஆகிறோம். அப்படி டிஃபென்ஸ் ஏரியா, டிஃபென்ஸ் எஸ்டேட் அப்படி. ஸோ நம்ம என்ட்ரு ஆகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. இதுக்கப்புறம் வந்து ரோடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டீசெண்டா, நல்லா மேடு பள்ளம் இல்லாம தான் இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாவே டிஃபென்ஸ் ஏரியா தான். பாருங்களேன் எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்களேன், எல்லா சைடும், ரெண்டு சைடுமே. இது ஃபுல்லாவே இன்ஜின் ஃபேக்டரி ஃப்ரெண்ட்ஸ். டேங்க் ஃபேக்டரிலாம் இந்த சைடு போகணும். நம்ம போற வழியிலே பார்ப்போம், பார்த்துட்டே வாங்க. பாருங்க, ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரின்னு போட்டிருக்கா. ஸோ இதுக்குள்ள போனோம்னா நம்ம ஹெவி வெஹிக்கிள் அதெல்லாம் வந்து ரெடி பண்ற ஃபேக்டரி இதுக்குள்ளதான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரியோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இதுதான் அட்மின் பிளாக். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நேராக இதுக்குள்ள போனோம்னா இன்ஜின் ஃபேக்டரி ஆவடி, ஆர்டன்ஸ் டெப்போட் ஆவடி. ஸோ இதுக்குள்ள போனோம்னா நம்ம வரும்போது இந்த ரூட்ல தான் வருவோம், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு ரைட்ல பாத்தீங்கன்னா இந்த ரோடு பாருங்களேன். ஸோ எக்ஸ்ட்ராவா ஒரு ரோடு பாருங்க, அது ஃபுல்லா ரோடு மாதிரி கல்லுக்கெல்லாம் இருக்கு. அந்த ரோடு எதுக்குன்னா மெயினா டேங்க் போடுறதுக்கு தான். இந்த இதுலலாம் வார்லலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல டேங்க், அந்த பீரங்கி வந்து அதுக்கு மட்டும் ஸ்பெஷலா போறதுக்கு தான் அந்த ரோடு. இன்னைக்கு சப்போஸ் லக் இருந்தா நம்ம பார்க்கலாம், அது ட்ரையல் ரன் விடுவாங்க. அப்படி லக் இருந்தா நான் வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன். நேவி போயிடலாம் நேரா போனோம்னா. இப்போ நம்ம நுழையிறது ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ரோடு. இதுதான் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன், மெயின் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் உள்ள இந்த ரோடு. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இது வந்து நான் வந்து நிறைய டைம் வந்திருக்கேன், சின்ன வயசுலேருந்தே அப்பா கூட நிறைய வாட்டி வந்திருக்கேன். வெரோனிகாக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன வெரோனிகாக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வர்றது, இந்த லொக்கேஷன்லாம் பார்க்கறது.
ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக இதுவாக இருக்குது, அவ்வளோ வெஹிக்கிள் வராது, வண்டி வராது. இங்கேருந்து ரோடெலாம் ரொம்பவே டீசெண்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் வரும், CRPF கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலு. ஸோ நானே எங்கள் அண்ணன்லாம் படித்ததெல்லாம் இந்த ஸ்கூல் தான். ஆனால் இங்கே கிடையாது, நாங்கள் ராஜஸ்தானில் படித்தது. ஸோ கேந்திரிய வித்யாலயா இது வந்து ஆவடி. உள்ளேயே 2 பிரான்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு மெயின் என்ட்ரன்ஸில் ஒன்று, அப்புறம் இது ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பேச்சுலர்ஸ் குவார்ட்டர்ஸு. சர்வீஸ் பீப்புளெலாம் இங்கே தான் வந்து தங்குவாங்க. எங்கள் அப்பாலாம் இங்கே தான் தங்கியிருந்தார். ஸோ இந்த குவார்ட்டர்ஸில் தான் பேச்சுலராக இருக்கும்போது இங்கே தங்கியிருக்காரு, பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம கேன்டீன் ரீச் ஆகிட்டோம். Air4 ஸ்டேஷன் ஆவடி. இதாங்க மெயின். இங்கே தான் எங்கள் அப்பா வேலை செஞ்சார். ஸோ உள்ளே வந்து சிவிலியன்ஸ்லாம் போக முடியாது, ஐடி கார்டு இருந்தால் தான் உள்ளே போக முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கேன்டீன். ஸோ இதுதான் ஏர்ஃபோர்ஸ் கேன்டீனு. உள்ளே வந்து வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல. ஸோ மிலிட்ரி வெஹிக்கிள்லாம் போகுது பாருங்க. ஃபைனலி நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் ஏர்ஃபோர்ஸ் கேன்டீனு. இங்கே தான் நம்ம வந்து ப்ரொவிஷன்லாம் வாங்க போகிறோம். ஸோ இந்த ஏரியா அப்படியே பாருங்களேன், ஃபுல்லாகவே டிஃபென்ஸ் ஏரியா தான். ஸோ இங்கே எல்லா பொருளுமே இருக்குங்க, எல்லா ப்ரொவிஷன் ஐட்டம்ஸும் இருக்கும். நீ கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம பில்லிங் கவுண்டர் வந்திருக்கோம். இதுதான் பில்லிங் கவுண்டரு. ஸோ இங்கே தான் எல்லாமே பில் பண்ணிட்டு, இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லிக்கருங்க, சரக்கு வாங்கினா வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வாங்கிட்டோம் பொருள்லாம், இப்போ காரில் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி எங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5567 ஆச்சு. இங்கே என்னென்னா வெளியே வாங்குறத விட இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா வெளியே ஒரு 10 ரூபா ஒரு பொருள் 10 ரூபா அப்படின்னா இங்கே வந்து என்ன ஒரு 5 ரூபா இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் மோஸ்ட்டாக எங்கள் கேன்டீனில் தான் வாங்குறது. எங்கள் அப்பா வந்து உள்ள அவருக்கு தேவையானதெல்லாம் வாங்க போயிருக்காரு. அவர் வந்தோடனே நம்ம இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான். எக்ஸசைஸ் நடக்குதா? எக்ஸசைஸ் நடக்குது போல, அதனால தான் இத்தனை பேர் நிற்கிறாங்க. வெரோனிகா சொல்லுங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஒரு நாள் லாங் டிராவல் பண்ணி வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்குள்ள போய் வாங்கின மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் நிறைய எல்லாமே வச்சிருக்காங்க. லைக் நாட் ஓன்லி ஒரு ஹைப்பர் மார்க்கெட் மாதிரி எல்லாமே இருந்துச்சு உள்ள. ஓகே, எப்படி கிரேஸ்வெல்லாம் அப்படி சன்சந்தா போய் எல்லாமே தேடுற மாதிரி இங்கேயும் நிறைய இருந்துச்சு. நிறைய ப்ராடக்ட்ஸ் நல்லா விற்கிறாங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ளஸ் டான் டூ டெஸ்க் எல்லாமே இருக்கு. தனித்த டிபார்ட்மெண்ட் கூட இருக்கு போல. டெக்ஸ்டைல்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் இருந்துச்சு, எலக்ட்ரானிக் கூட்ஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி நிறைய கிராசரிஸ், ஆல்கோஹால், நிறைய வாட்சஸ், அந்த மாதிரி ஆல்கஹால் அது கூட இருந்துச்சு சொல்றேன். ஆர்மி, நேவி, டிஃபென்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி. ஸோ இட்ஸ் a good experience to visit the place. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உள்ள நீங்க வாங்க வரீங்களோ இல்லையோ, ஜஸ்ட் ஒரு ரவுண்டு ஆவடி ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள ஒரு ரவுண்டு வந்துட்டு போங்க. நீங்க நிறைய பார்க்கலாம். உங்களுக்கு லக் இருந்தா டேங்க்கு போறது வர்றது இதெல்லாம் பார்க்கலாம். வெளியே வாங்குற ப்ராடக்டோட ப்ரைஸை விட
உள்ள வந்து கம்மி தான். உள்ள எவ்வளோப்பா கம்மி? கம்மி வந்து எல்லாமே 500 கீழே தான் இருக்கும். 500 அவ்வளோ கம்மியாக இருக்கும். அதான் வெளியே வந்து அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளியே நீங்கள் ஒரு 10 ருபீஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உள்ளே வந்து ஒரு 5 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் தான் எல்லாமே கம்மி ரேட்டுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லிக்கர் ஆல்கோஹால் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஆல்கோஹாலுக்கு வந்து நான் இப்போ ரீசெண்டாக பாண்டிச்சேரி போயிட்டேன். ஒரு கடையில் கேட்டப்போ அவங்க சொன்னால் 1500 ஒரு ஃபுல் பாட்டில். அதே பாட்டில் வந்து எங்களுக்கு வந்து 600-700 வரும். அவ்வளோதான் வித்தியாசம். பார்த்துங்க எவ்வளோ இருக்குங்க. என்ன நேரம் வச்சு யா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. மிசைல் ஒர்க் பண்ணுறாங்களா, ஸோ அவங்க வந்து இங்கே வச்சுருக்காங்க. மிசைல் இருக்கனால மிசைல் பார்க் இல்லை, அவங்க வீடு. இதுதான் சீஃப் கமாண்டர் ஆஃபீஸோட வீடு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பட்டாபுரம் சைடிங்கோட கிராசிங், ரயில்வே கிராசிங். 1971 வாரில் பிடிப்பட்ட டேங்க் பாகிஸ்தான், அதை இங்கே பிடிச்சி வச்சுருக்குறோம்.